ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கோங்க வேலன் டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஜெப்ரானிக் யூபிஎஸ். இந்த யூபிஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸில் கட் ஆகிற மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா சும்மா நீங்கள் ஆனில் வச்சுருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னே இது கட் ஆஃப் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இந்த லோடு எதுவுமே கொடுக்கலனாலும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே கட் ஆஃப் ஆகிடும். அந்த கட் ஆஃப் பண்ணுறதுக்கான ரெசிஸ்டர் உள்ளே இருக்கும். அந்த ரெசிஸ்டர் எப்படி ரிமூவ் பண்ணி இது ஃபுல் லோடு இந்த பேட்டரியில் இருக்க எல்லா லோடையும் எடுக்க வைக்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் யாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் போயிடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ மறைச்சிருக்கும். இந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு ஸ்க்ரூ கட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டரி ரெண்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் யூபிஎஸோட பவர் சப்ளை ஒரு டைம் ஆன் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபுல்லாக இந்த சர்க்கியூட்டில் கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆகும். இல்லைன்னா இந்த சர்க்கியூட் போட தொட்டால் உங்களுக்கு ஷாக் அடிக்கும். அதனால் அதை ஆன் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரியை பிடிச்சிக்கிறதுக்கு இது தந்துருக்காங்க, எடுத்துருங்க. அது இதில் கனெக்ட் பண்ணியிருக்க காம்போனன்ட்ஸோட வயரிங்லாம் எடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டை கொடுத்துருக்காங்க. இந்த டை கட்டி எடுத்துவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ட்லேருந்து கைட்டு வர்றதுக்கு ஸ்க்ரூலாம் கிடையாது, அப்படியே கைட்ட வேண்டியதான். இது மாதிரி மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மவுண்ட்டில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக அழுத்தினீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுக்கு ஸ்க்ரூலாம் கொடுக்கல பாருங்கள். போர்டும் பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதில் பாருங்கள், உங்களுக்கு இந்த ரிலே பக்கத்துலேயே ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. கெப்பாசிட்டர் கீழே இந்த ரெசிஸ்டரை நீங்கள் டீசால்டர் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இந்த கெப்பாசிட்டரை நீங்கள் டீசால்டர் பண்ணி எடுத்துடணும். அதான் நம்ம இப்போ டீசால்டர் பண்ணி எடுத்துகிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சில் அந்த ரெசிஸ்டரை நான் டீசால்டர் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு லோடாக ஒரு 9 வாட் எல்இடி பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதான் இப்போ எரியுது. இந்த பல்பு ஒரு லோடு இல்லைனாலும் பல்ப் எரிஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 8 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ்லேயே இது கட் ஆஃப் ஆகிடும். பட் இப்போ அந்த ரெசிஸ்டர் எடுத்தோடனே உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 12 நிமிஷம் தாண்டி எடுத்துகிட்ருக்கு. வீடியோ கட் பண்ணிவிட்டு 12 நிமிஷம் ஆச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 12 நிமிஷம் தாண்டி இப்போயும் எடுத்துகிட்டு தான் இருக்குது. பாருங்கள், இந்த ரெசிஸ்டர் தான் பார்த்திங்கன்னா காமிச்சில் இந்த கெப்பாசிட்டர் பக்கத்தில் இருக்கும். அந்த ரெசிஸ்டர் டீசால்டர் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், பார்த்திங்கன்னா இந்த லோடு இந்த ஐசிக்கு நேராக இருக்குது பாருங்கள். அதை டீசால்டர் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இன்னமும் உங்களுக்கு லோடில் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பேட்ரி வோல்டேஜ் பாருங்கள், பேட்டரி வோல்டேஜ் 12 வோல்ட் இருக்குது. லோடும் பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10 காமன் நேரம் தாண்டி எடுத்துகிட்ருக்கு. இப்போ ஜஸ்ட் நீங்கள் அந்த லோடுக்கு அக்ராஸாக இருக்க அந்த ரெசிஸ்டரை மட்டும் நீங்கள் டீசால்டர் பண்ணி எடுத்துருங்க. மற்ற ரெசிஸ்டர்லாம் எடுத்துடாதீங்க. இது மாதிரி உங்களுக்கு இங்கே இந்த மதர் போர்ட்லேயே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பவர் ப்ரோக்ராம் பண்ணியிருக்க அந்த பவர் சேவர் மோடில் இருக்கிற ரெசிஸ்டர்னு இங்கே எழுதியிருக்கோம். அதை நீங்கள் டீசால்டர் பண்ணி எடுத்துட்டாலே போதும். பேசிக்காக மற்ற போர்டெலாம் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஒன்றுமே இல்லை. இதில் காம்பனன்ட்ஸும் கம்மியாக தான் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஜெப்ரானிக்ஸ் மாடல் யூபிஎஸ் தான் இது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வேன்டெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும். இது மாதிரி நீங்கள் எந்த பிராண்ட் யூபிஎஸ்க்கு வேணாலும் அதே மாதிரி தான் பண்ணணும். அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்க அந்த ரெசிஸ்டரை மட்டும் நீங்கள் எடுத்துடணும். டீசால்டர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு பேட்டரி இருக்க வோல்டேஜை தாண்டி உங்களுக்கு கரெக்டாக அந்த பேட்டரியில் இருக்க வோல்டேஜ் ஃபுல்லையும் எடுத்து உங்களுக்கு லோடுக்கு அவுட்புட்டு கரெக்டாக கொடுக்கும். இதெல்லாம் இதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லைட் எரியிறது இதில் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், பை பை ஃப்ரம் வேன்டெக் தமிழ்.